7th standard mathematics term 1 chapter 1 example 1.20. Prove that minus 7 into plus 8 is an integer and mention the property. So கவனிங்க ரொம்ப சிம்பிள். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது ஒரு இன்டிஜர்னு உள்ளதை ப்ரூவ் பண்ணணும் அண்டு என்ன ப்ராப்பர்ட்டின்னு உள்ளதை மென்ஷன் பண்ணணும். ஸோ கவனிங்க. ஸோ இப்போ மைனஸ் 7 இன்ட்டு ப்ளஸ் 8 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 7 8 சார் மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 இன்ட்டு 8 வந்து 56. டேபிள் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 7 8 சார் 56. நான் இது மாதிரி சம்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, அதாவது இங்கே மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்படியே டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸாக இருந்துச்சுன்னா எப்போவுமே மைனஸ் தான் வரும். ஸோ அப்போ மைனஸும் ப்ளஸ் இருந்துச்சுனாலும் ப்ளஸ்ஸும் மைனஸ் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு என்னது தான் மைனஸ் தான் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் போட்டுக்கணும். ஸோ இப்போ இந்த மைனஸ் 56 ஒரு இன்டிஜராக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்டிஜர் தான். மைனஸ் 56 இஸ் அன் இன்டிஜர். கன்ஃபார்ம்லேயே ஏதோ ஒரு இன்டிஜர் தான். ஸோ இன்டிஜர், இட் இஸ் அன் இன்டிஜர். அண்ட் இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரை மட்டும் பண்ணி, அதாவது ரெண்டு இன்டிஜர்ஸ் தான் எடுத்துருக்காங்க. மைனஸ் 7 ஒரு இன்டிஜர் தான், ப்ளஸ் 8 ஒரு இன்டிஜர் தான். ஸோ ரெண்டு இன்டிஜர் தான் நம்மளுக்கு கிடச்சது இன்டிஜர். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஸ்ட் என்ற மல்டிப்ளிகேஷன் சொல்லணும். மல்டிப்ளிகேஷனில் க்ளோஸ் ஆகுது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ரெண்டு இன்டிஜர்ஸ் எடுத்து இன்டிஜர்ஸே கிடச்சின்னா க்ளோஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ரெண்டு நேச்சுரல் நம்பர் எடுத்து நேச்சுரல் நம்பர்லேயே வருதுன்னா க்ளோஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ரெண்டு ஹோல் நம்பர் எடுத்து ஹோல் நம்பர்லேயே க்ளோஸ் ஆகுதுன்னா அது வந்து க்ளோஸ்ட்னு அர்த்தம். அதே போல் ரெண்டு இன்டிஜரை எடுத்து மல்டிப்ளை பண்ணி பார்த்து அது நம்மளுக்கு வந்துச்சுன்னா இன்டிஜராகவே வந்துச்சுன்னா அது வந்து என்னது க்ளோஸ்டுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் மல்டிப்ளை பண்ணாதான் ஆட் பண்ணாலும் எல்லாம் ஒன்று. இட் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் மல்டிப்ளிகேஷன். அடிஷன்னா இட் இஸ் க்ளோஸ் அண்டர் அடிஷன். ஸோ அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.